மக்கள் கட்சி நிர்வாகிகளே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் அன்பு சகோதரர் வன்னியரசு அவர்களை திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக தமிழ்நாட்டிலே மனிதநேயம் காக்கப்படுவதற்கும் மதச்சார்பின்மை பாதுகாக்கப்படுவதற்கும் மத நல்லிணக்கம் போற்றப்படுவதற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த அளவுக்கு பாடாற்றுகிறது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். இன்னைக்கு சிறுபான்மை மக்களுக்காக இருக்கின்ற கட்சிகளுக்கு அப்பால் சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதியாக ஒரு கட்சி இருக்கிறது என்றால், ஒரு குரல் ஒலிக்கிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். தலைவர் எழுச்சி தமிழர் இந்திய நாடாளுமன்றத்திலேயே அல்லாஹு அக்பர் என்று முழங்கியவர் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அந்த அளவுக்கு சிறுபான்மையினர் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் அதற்கு அப்பாலும் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிற போராடி கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி விளங்குகிறது. தலைவர் எழுச்சி தமிழர் எந்த அளவுக்கு சிறுபான்மை நலனுக்காக, குறிப்பாக இஸ்லாமியருடைய நலனுக்காக குரல் எடுத்துகிறாரோ, அதே போலவே ஊடகங்களிலே தொலைக்காட்சி விவாதங்களிலே இந்துத்துவ சக்திகளை நடுநடுங்க செய்து தன்னுடைய ஆற்றல் மிகு பேச்சால் இந்த மக்களுடைய மனம் கவர்ந்த ஒரு சகோதரராக திகழ்பவர்தான் நம்முடைய அன்பு சகோதரர் வன்னியரசு அவர்கள். அவர் இந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் இங்கே இருக்கின்ற சிறுபான்மையினுடைய நலன் பாதுகாக்கப்படுவதற்காக அவர் குரல் எழுப்பார் என்பது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியினுடைய மக்களின் பிரதிநிதியாக இருந்து அவர் இந்த தொகுதியினுடைய மேம்பாட்டுக்காக, முன்னேற்றத்திற்காக, வளர்ச்சிக்காக பாடுபடுவார். எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய நம்பிக்கைக்குரிய தளபதியாக திகழும் வன்னியரசு அவர்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அன்புக்கும் உரியவர். எனவே இந்த பகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக அவர் கூடுதலாக உழைப்பார். அதற்கு ஒரு வாய்ப்பு அளிக்கும் விதமாக மனிதநேய மக்கள் கட்சி, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகளாக நீங்கள் நம்முடைய தொண்டர்களுக்கும் மற்ற குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் எடுத்துச் சொல்லி பானை சின்னத்தில் பெருவாரியான வாக்குகளை சேர்த்து அவர் ஒரு மாபெரும் வெற்றியை பெற வைக்க வேண்டும் என்று இவளை நான் பெற்ற பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். தேர்தல் நாள், வாக்களிக்கும் நாள் 23ஆம் தேதி, இன்னும் 20 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த 20 நாட்களும் இந்த வாக்குகளை சேகரிப்பதிலே சிதறாமல் இந்த வாக்குகளை கொண்டு வந்து சேர்ப்பதிலே நீங்கள் எல்லாம் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வேட்பாளர் மட்டுமல்ல, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் என்ற உணர்வோடு நீங்கள் எல்லாம் அவருக்கு பேராதரவை நல்க வேண்டும் என்று உங்களை